ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரம். அதில் முதல் 5 வசனத்தை பார்ப்போம். 5 வசனம் ஒரு பார்க்கலாம். முதல் 2 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன? அன்பு இல்லையா? உன்னை நேசிக்கிறது போல. இதானே பிரமாணம். இதை தானே செய்ய சொல்ற. புதிய உடன்படிக்கை இதானே நமக்கு சட்டமாக கொடுக்குது. மொதல் வசனம் போடுங்க பாருங்க. சகோதரரே, சபைக்கு பேசுறான். யார் பேசுறது? பவுல் சபைக்கு பேசுறான். சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அதாவது குற்றம்னா என்ன? தவறு. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். ஆவிக்குரியவர்கள்னா யாரு? அன்பு என்கிற கட்டளைக்கு, கிறிஸ்துக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அன்பு என்கிற கட்டளைக்குள்ள வந்துட்டீங்க. நியாயப்பிரமாணம், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு விலகி புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்க. புது உடன்படிக்கை என்ன சொல்லுது? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. ரைட்டா? ஸோ இப்போ இந்த அன்புங்கிறத நமக்கு கட்டளையே. கவனமா கவனிங்க. நீங்க அன்பு, இந்த அன்பை செலுத்தலேன்னு வைங்களேன், நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தின் 613 கட்டளைகளையும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சிஸ்டர், பிரதர், உள்ள இறங்குதா? இறங்குதா? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. எதை மாத்தி இதை கொடுத்தாரு? 613 கட்டளைகளை நீ நிறைவேற்றனா, மாம்சத்துல நீ எதுவுமே செய்ய வேண்டாம், இதை மட்டும் செய். இதை செஞ்சேன்னா இந்த 613 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன மாதிரி. இல்லைனா நீ இந்த அன்பு மட்டும் செய்யலன்னு வச்சுக்கோ. எப்படி செய்யலன்னா உடனே 613 வந்து நிற்கும். எப்படி? இந்த கிளி இருக்குங்க, கிளி 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 கூடு. அதை திறந்தா என்ன செய்யும்? ஜிலு 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 ஜிலுடாங்க. போகுமா இல்லையா? போகுமா இல்லையா? அதே தாங்க. அன்பு இல்லைன்னா எல்லா பிரமாணமும் வந்து, தம்பே காலையில் நீ குளிக்கல, பல் விளக்கல, நீ மாம்சத்தை இப்படி புசிச்சிருக்க, கடித்து புசித்திருக்கிறாய், ஆட்டு ரத்தத்தை குடித்திருக்கிறாய், இப்படி நீ எல்லாத்துக்கும் ஒன்ன கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து நிற்கும். எப்படி? என்ன எப்படி வந்து நிற்கும்? சிஸ்டர், பிரதர், தேவனை அறியாத மனுஷன் கூட ஒரு தப்பு பண்ணா உடனே அவனை குற்றவாளியா அவனே தீர்க்கிறான். பார்த்துருக்கீங்களா? கவனமா கவனிங்கோ. தேவன் அறியாத மனுஷனா இருப்பான். அவனுக்கு 10 கற்பனைகள் தெரியாது, 613 உபகற்பனைகள் தெரியாது. ஆனா அவனுடைய இருதயம் அவனை குற்றவாளியாய் தீர்க்கும். ஹலோ, இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? குற்றவாளியா தெரியாது. ஏன்? நம்ம தான் குத்தி குத்தி இறக்குறோமே புது உடன்படிக்கையின் சத்தியத்தை. இறக்குறோம்ல, இதனாலதான் நீ பிழைச்சிருக்க. ஆனா இன்னும் கொஞ்சம் இடத்துல பிழைக்காம இருக்கல்ல. பிழைக்காம இருக்கல. என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுடைய குற்றத்தை மறைக்கவில்லை. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில், என்ன குற்றம், அது ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டானா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளையே, நீ ஆவிக்குரியவன், நீ சாந்தமுள்ள ஆவியோடு. சாந்தமுள்ள ஆவி யார் தந்தது? அந்த ஆவி உன்கிட்ட இருக்கும், அப்படித்தானே? அந்த ஆவியை பயன்படுத்தி என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவனை எப்படியாச்சும் சீர்படுத்தணும். எப்படி? செஞ்சது தப்பு தான், ஆனா என்ன செய்யணும்?
அவனை எப்படியாவது தழுவி கட்டி பிடிச்சு அவனை எப்படியாவது என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து. ஒன்றும் இல்லைப்பா. ஏன் அந்த விபச்சாரி காலுக்கு மாட்டிலே உட்கார்ந்துருந்தா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நியாய பிரமாணத்தின்படி பெண்கள் கிட்ட கூட வர முடியாது. எப்படி? பெண்ணு அடிமையானவள். நியாய பிரமாணத்தின்படி யாரு? பெண்ணு அடிமையான உள்ள இருக்கணும். ஆனா இயேசு கிட்ட பெண்கள் இப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? மகதலேனா மரியாள், லாசர் வீட்டில் மரியாள் எங்க இருந்தாலாம்? கிட்டே இருந்தாலாம், கால் மாட்டிலே. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஏல ஆண்டவர் 3 நாள் 4 நாள் பிரசங்கிச்சுட்டு கடைசியில் சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? அந்த சாப்பாடு அவனை திருப்திப்படுத்திச்சு. ஏல 3 நாளாக அவன் சோறு தண்ணி குடிக்காம அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நான் இவன் சொல்ல வந்த மேட்டர் என்னன்னா, அந்த விபச்சாரிய இவனுக்கு கால் மாட்டில் கொண்டு போடுறாங்க. ஒன்றும் அவளை பார்த்து கூட ஒன்றுமே பண்ணல. ஒருத்தி விபச்சாரம் பண்ணாலே தூரத்தில் வச்சு கல்லெறிவாங்க. எப்படி? கிட்ட கூட விட மாட்டாங்க. கல்லெறிஞ்சு கொல்லுவதான் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி சட்டம். ஆனா இவர் ஒண்ணுமே சொல்லல. அவனும் என்ன நினைக்கிறானோ, இந்த நியாயப்பிரமாணத்தை இவன் மீறானான்னு பார்க்கணும். நம்மளால என்ன செஞ்சா, தம்பி நியாயப்பிரமாணம் இருக்கட்டு, இதுல எவன் பாவம் அவன் முதல்ல கல்லறி, அடுத்த பிரமாணத்தை பேசலாம். ரைட்டா? அது எங்கேருந்து வந்து தெரியுமா? லவ். ஹல்லேலூயா. எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா, இங்க ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. நீ மன்னிக்காம கூட விட்டுறலாம். எப்படி? நீ மன்னிக்காம விட்டுறலாம். பாரு, ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாம் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நான் சோதிக்கப்படாதபடிக்கு என்னை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க கடவேன். ஏன்னா அவனுக்கு வந்தது பெண்ணு மூலமா இருக்கலாம், உனக்கு வந்தது ஆணு மூலமா வரும். அவனுக்கு வந்து சித்தியா இருக்கலாம், உனக்கு வந்தது பெரியம்மா மூலமா வரும். சிஸ்டர், பிரதர், எல்லாரும் ஒரு விஷயம் கேளுங்க. சபை கேட்குறீங்களா? உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குதோ அது உங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இருக்கு. நம்பிக்கை இல்லையோ? இந்த நம்ம கோல் மூட்டி விடுறதில்ல, சண்டையை மூட்டி விடுற எல்லாருக்கும் அவை அல்லது அவள் ஏதோ ஒரு விதத்துல சோதிக்கப்பட்டாள், சோதிக்கப்பட்டான். அது உண்மை, மாற்றவும் மறுக்க முடியாது. அது 100% உண்மை. அது தவறு, அது சரியில்லை. தப்பு பண்ணது சரின்னு நம்ம இங்க சொல்லல. வேதம் நீ தப்பு பண்ணது சரின்னு சொல்லல. ஆனா அவனை எப்படியாவது என்ன செய்யுங்க, சீர்பொருந்த பண்ணுங்க. அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை வர விட்டுறாத. நீங்க பார்த்துருக்கீங்களா? சிலவங்க தப்பு பண்ணவங்கள்ட்ட நீங்க போய் என்ன சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, நீங்க தாழ்மையாக தான் பேச போயிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? ஏன் தெரியுமா அப்படி பண்றாங்க? அவங்களுக்கு அதை தடுத்து நிற்கிறதுக்கு வழி இல்லைங்க. அதை எப்படி தடுத்து நிற்கணும்னு அவங்களுக்கு தெரியல. நீங்க அவங்க பண்ண தப்பு உண்மைதான் பண்ணாங்க. அவங்க உண்மையா தப்பு தான் பண்ணாங்க. ஆனா இனி 4 பேருக்கு மத்தியில் நான் தப்பு செஞ்சேன்னு இப்படி நிற்பாங்களா? ஆனா நிற்பாங்க. எப்படி தெரியுமா? நீங்க எல்லாரும் நேசிச்சு பாருங்க அவங்கள. உங்க முன்னாடி இப்படி இருப்பாங்க, சாரிங்க, பாவங்க. எப்படி? உள்ள பாவம், தப்பு பண்ணது உண்மைதான். ஆனா நீ அவங்கள வெறுத்து மூஞ்சியை காட்டிட்டு, சிலவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட், சிலவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி சரிங்க. துஷ்டனும் கல்லனும் கேப்ப மாதிரியும் ஆப்பு வைக்கிறவனு எல்லாருக்கும் என்ன செய்யணும்?
ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அதே தவற ஒருவேளை நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா அதே தப்பு உனக்கு வரும், அதே டெம்டேஷன் உனக்கு வருமா. எப்படி சொல்ல அந்த வசனம்? எப்பா நீ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க அவங்கள பிளேம் பண்றீங்க, அவங்கள அரவணைக்கல, அவங்கள நீங்க ஆதரிக்கலைன்னா the same temptation is coming you. நீ சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிருந்து. யாரு சொல்றா? தேவன் சொல்றார், வார்த்தை சொல்லுது. கீழே வாங்க. ஒருவர் பாரத்தை சுமங்க. பாரம்னா என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கன்னா என்னங்க? அவங்க மனதில் உள்ளத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள் சோதனைகள் மத்தியில் அவங்களுக்கு வேதனையாக இருக்கும், மன கடினமாக இருக்கும். ஐயோ யாராவது இப்போ வந்து என்கிட்ட சமாதானமாக பேச மாட்டாங்களான்னு தோணும். எல்லாருக்கும் தோணுமா இல்லையா? தோணுமா இல்லையாங்க? எல்லாருக்கும் தோணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் தேவனுக்கு நேரம் முகத்தை திருப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். என்னை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தது மாறாக வெட்கப்படல. there is no shame. ஆனா நீங்க பாருங்களேன், மனுஷன்ட்ட போய் ஆறுதல் கேட்டா அவன் என்ன செய்வான்? கேட்டியா, நான் நினைச்சுட்டாக இருந்தேன், இவளுக்கு எண்ணங்கள் ஒரு நாள் பற்றுனாக நான் நினைச்சேன், காத்துட்டே இருந்தேன். அடுத்து நீ காத்துட்டு இருந்துக்க, உனக்கு வரும். ஏன்னா முடிவு பரியந்த இந்த சரீரத்திலேயே நீ இருக்கிற மண்ணு, இது உனக்குரியது அல்ல. இந்த மண்ணு நீ உண்மையா யாருக்குரிய ஆளு? ஆவிக்குரிய ஆளு. ஆவிக்குரிய ஆளு இந்த மண்ணிலேயே இருக்கிற. இந்த மண்ணு உன் சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த மண் இருக்கும். அது வரைக்கும் ஆவி மாம்சத்துக்கு உறவாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஜாக்கிரதை என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. யாராவது நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களா? யாருமே மன்னிக்கிறது கிடையாது. என்ன சொல்றீங்க பாப்பா? லிஸ்ட் எடுத்து பார்க்கட்டும். அல்லேலூயா. மன்னிங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். 613 வாண்ட வந்து கேள்வி கேட்டு நிற்கும். செஞ்சியா? அங்க மட்டும் செஞ்ச, வேற மாதிரி கேட்ட, எல்லாம் வந்து நிற்கும் உனக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 613 கட்டளையும் நீ செய்யாததுனால 613 பெட்டிஷன் உன் மேல, எப்படி 613 பெட்டிஷன் உன் மேல போட்டு 613 வழக்கும் ஒரே நாளில் ஆஜராகணும். என்ன செய்வ? அப்படிதானே? இல்லை 613 கேஸும் ஒரே நாள் போட்டால் ஒரே நாள் பண்ண முடியாதுன்னு எதாவது பண்ணி கொடுக்கலாமா? பண்ண முடியாது. அப்பீல் கண்டிப்பாக அப்பியர் ஆகணும். அப்படி தானே? 605 என்ன செய்யணும்? அங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போகும், இங்கிட்டு போக. என்ன 613 ஒன்றால் பண்ண முடியுமா? முடியாது தானே? 2 கேஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ண கஷ்டம். ஒரே நாள் 2 கேஸ் முடியாதுங்க. அவன் எப்போ கூப்பிடுவாரோ போய் உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கணும் கோர்ட்டில். புரியுதா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த 613 உங்களுக்கு எதிராக 613 கேஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போவுமே எப்படி நினைக்கணும்? தம்பி, இன்னொரு ஆளை மன்னிக்கலைன்னா எனக்கு மேலே எத்தனை கேஸ் இருக்குது? 613. என்ன செய்வேன்? 613 என்ன தூக்குல, 613 தூக்குக்காரு உன் கழுத்தில் இருக்கு. அப்படி நீ நினைச்சுக்கோ. எப்பவுமே எப்படி நினைக்கணும்? நான் ஒரு ஆளை மன்னிக்கலைன்னா, நான் ஒரு ஆளை நேசிக்கலைன்னா, என்னால ஒரு ஆளை நேசிக்க முடியல அப்படின்னா, என்னை வெறுக்கிறவர்களை கூட நான் நேசிக்கிறேன் தான் பைபிள் சொல்லுது இல்லையா? என்னால நேசிக்கணும். ஏன்னா என்ன தேவன் நேசிக்கிறார், என்ன அவர் நேசிக்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் பிழைச்சிருக்கிறது யாரால? அப்பாவால நான் பிழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் எப்பவுமே நினைக்கணும், என் பேல 613 கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தள்ளுபடி ஆகணும்னா என்ன செய்யணும்? நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டே இருக்கணும், ஆதரிச்சுட்டே இருக்கணும். குற்றம் செஞ்சவங்க, குறை செஞ்சவங்க, எனக்கு நமக்கே விரோதமா பண்ணவங்களையும் யூ மஸ்ட் லவ். அது கடமைப்பட்டிருக்க. இல்லைன்னா நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு வான்னு சொல்லுவார் ஆண்டவர். எப்படி? அதை முடிச்சுட்டு வா பார்க்கலாம். அவளை மன்னிக்கல, இவனை மன்னிக்கல, 613 முடிச்சுட்டு வா. ஹல்லேலூயா. முடிப்பீங்களா? நீயே 10 தடவை தூக்குல சிலுவையில் அடிச்சு தொங்கினாலும் நடக்காது, முடியாது இல்லையா? இல்லையா? ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. பாருங்க,
சுயம் பாருங்க, அந்த நம்ம சுயம் சொல்லுங்க, சுயம். உங்க சுயம் சாகணும். நான் இப்ப பேசப்படுறது ஆண்டோடைய பிள்ளைங்க, உங்களுக்கு பேசுறேன். உங்க சுயம் சாகணும். நான் கெட்டிக்காரன்னு எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. சில வேளை நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கே தோணும், ஆண்டவரோட நல்ல க்ளோஸாக இருந்த உடனே, சிலவங்களுக்கு நல்ல க்ளோஸாக இருந்த உடனே ஒரு கர்வம் வரும். நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். அப்படி ஒரு ஆளுக்கு இங்கே வந்துச்சு. பாப்போமா? திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 26 நீ வாசிக்க வேண்டாம். மார்க்கு 14 போடுங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். கம்யூனியன் நடக்குது. அப்போஸ்தலர்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு கொடுத்துட்டு ஒலிவ மலைக்கு போறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக சிறைப்படுத்தப்படுகிறாரு. அந்த நேரம், அந்த தருணம் பாருங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். எப்படி? இயேசு சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு என்ன காரணம் காட்டி நீங்க எல்லாம் டெம்ப்டட் ஆகிருவீங்க. உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வரும். டெம்ப்டேஷன்னா என்னது தமிழ்ல? என்ன? இடறல் அடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆகிலும் 28, நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும், நம்ம ஆளுங்க இந்த என்ன சொல்லுவாங்க, குட்டி மூப்பு என்னது? அதற்கு பேதுரு, உமது நிமித்தம், ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். யாரு கூட? யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா சீஷர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் உண்டு. ரைட்டா? பாருங்க, நான் இடறல் அடைய மாட்டேன். அடுத்து போடுங்கப்பா. இயேசு அவனை நோக்கி, அப்படியே சொல்ற, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள. ஏன்னா சிஸ்டர், பிரதர், நீங்க என்னதான் விசுவாசத்துல இருந்தாலும் நீங்க அடுத்த பொழுதுல என்ன செய்ய போறீங்க? பிரச்சனையை அட்டன் பண்ண போறீங்க. போராட்டம் உங்களுக்கு இருக்குது, கண்ணி இருக்குது, சத்துரு இங்க இருக்கிறான். இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கவனமா இருங்க. நீங்க எவ்வளவுதான் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பூமியில பிரச்சனை இருக்குது. ஆனா அதே பிரச்சனையை நீங்க கடந்து போறதுக்கு இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணும். இந்த விசுவாசத்தினால நீங்க என்ன செய்வீங்க? பிரச்சனைகளை உடைச்சு சேதப்படாமல் முன்னேறி போவீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பா இருக்குது. ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இல்லையா? அப்ப இங்க இவன் என்ன பண்றான்? இவன் விசுவாசிக்கிறான் தான். ஆனா இவனுக்கு விசுவாசம் அங்க மாம்சத்தின்படி இருந்தது. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஆவிக்குரியவங்களா இருப்பீங்க, நீங்க சபைக்கு வரவங்களா இருப்பீங்க, 24 மணிக்கு தேவனோட கூட இருப்பீங்க. ஆனால் நான் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அங்க முந்திர வசனம் போடுங்க. என்ன சொன்னா? நான் இடறல் அடைய மாட்டேன். எப்படி? யாரு வேணா என்ன செய்யலாம், ஆனா நான் சொன்னாலே முடிஞ்சு. பாவம். எப்படி? செல்ஃபிஷ், சுயநலம். நான் சொன்ன நான் அடைய மாட்டேன்னா அவன் என்ன சொல்லிக்கணும்? இயேசுவின் நிமித்தம் இல்ல பிதாவின் நிமித்தம் நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொன்னா தப்பியிருப்பான். ஆனா என்ன சொன்ன? நான் இந்த எவன் என்ன, நான் உம்மா விட்டு ஓட மாட்டேன். உடனே பாருங்க அடுத்து ஆண்டு சொல்ற, இயேசுவோட நோக்கு, உனக்கு அடுத்த கண்ணி என்ன இருக்கு? என்ன கண்ணி? இன்னைக்கு நைட்டே உனக்கு பிரச்சனை இருக்குது. என்னால அவனுக்கு இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி, 2 வாட்டி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 வாட்டி. எப்படி? சூப்பர் இல்ல? நம்ம ஆளுங்க நாங்க பயங்கர பரிசுத்தன், நீ அத படுகொலியில் விழுந்துருவேன். ஒருத்தன் பரிசுத்தத்தை இழந்து மோசமா இருக்கான்னு வச்சுக்கோ, நீ தெளிவா அவனை பார்த்துட்டு அவன் தப்பு பண்ணியிருக்கான்னா தயவு செய்து அவனை ஆதரிச்சு கொள்ளுங்க. நீ ஆதரிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதே பிரச்சனை உனக்கு வந்துடும், இடர்கள் வரும். ஏன்னா அவன் வந்த பாதை தான் நம்மளும் வரோம். எல்லாருக்கும் தனிப்பட்ட பாதையா இருந்தாலும் இங்க சத்துரு ஒருத்தன் இருக்கானா இல்லையா? அவன் வேட்டு வச்சிருப்பான். அப்ப சொல்றான், நீ சேவல் 2 தடவை கூவுக்கு முன்னாடி
பிசாசு உனக்கு 3 வேட்டு வச்சிருக்கிறான். நீ 3 வேட்டிலையும் என்ன செய்வ? 3 கண்ணிலையும் நீ விழுவ. என்ன 3 முறை மறுதலிப்பேன்னா இருப்பாங்க. கீழே வாங்க. அதற்கு அவன், நான் உம்மோடைய எப்படி அடுத்தவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே அப்படியா? அப்ப அவர் தெரிஞ்சுதான் சொல்றாருன்னு இவனுக்கு மண்டையில இவனுக்கு ஏறி இருக்கணுமா இல்லையா? இவனுக்கு மண்டையில ஏறல. இவன் அப்போ என்ன செய்வான்? எவ்வளவு பார்த்திருப்போம் அப்படி நிக்கிறான். அதற்கு அவன் திரும்ப, நான் செல்ஃபிஷ், சுயநலம், நான் உம்மோடைய சாவுவேன். செத்துருக்கணும்ல எப்பா நீ. அவன் அங்க இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? இவரும் இருந்தான். இவன் வந்து மற்றொரு கூட நடந்தவ இல்லைன்னு சொன்ன உடனே உயிருக்கு பயந்தாக என்ன செஞ்சான்? நான் இல்லை, அவன் நான் இல்லை, நான் உம்மோடைய மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எப்படி? இவன் சொன்ன. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா? நான் பார்த்திருக்கேன். நான் 10,000 தருவேன். 10,000 நான் 20,000 தருவேன். 20 நான் 50,000 தருவேன். பாருங்களேன், இவன் ஏற்கனவே 5 டயலாக் அடிச்சுட்டான். அடுத்த டயலாக், மவன ராத்திரிக்குள்ள நீ மாட்டுவேன்னு சொன்ன பிறகு திருந்தணுமா? இவன் திரும்பவும் அந்த கூட இருக்கிற மண்டையனுக்கு தெரியல. இவன் ஏன்னா ஒரு குரூப் சேர்த்து வச்சிருப்பான் போல இருக்கு. எப்படி? இயேசுவ கீழே இவன் ஒரு கேப்டன் அப்படின்னு பயங்கரமா வச்சிருந்தாருலாம். இவன் உள்ள ஒரு குரூப்பை தொடங்கிட்டான். தம்பே அடுத்து நம்ம தான் அப்படின்லாம் இருந்திருப்பான். எப்படி? அடுத்து நம்ம தான். இயேசு என்னட்ட லைட்டா சைடு வாக்கிலோடி சொன்னாரு, அடுத்து நான் தான் அடுத்த பிஷப்பு. எப்படி? இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு யார சொன்னாரு? பேதுரு தான் சொன்னார் பின்னாடி. அப்ப அதை அரசல் புரசல லைட்டா அவனுக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுக்காமல இருந்திருப்பாரு. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறான், 3.5 வருஷம் ஊழியத்தை கூட என்ன ஸ்ட்ராங்கான் இருப்பான். லைட்டா ஒரு அடுத்து நம்ம தான். எப்படி? இவருக்கு அடுத்து அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. நம்மளுக்கு கீழே ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருந்திருக்கிறான். அவனும் அப்படியே, நாங்களும் அப்படிதான், நாங்களும் அவர்களும் அப்படியே எல்லாரும் சொன்னார்களாம். அல்லேலூயா. அவனெல்லாம் தெரிச்சு போய் பேதுருவே பிஞ்சு தெரிச்சான். அவனும் எல்லாம் அல்ல, நாங்கள் முந்தா நாட்டு ஃப்ளைட்டில் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். அல்லேலூயா. கூட்டம் சேர்த்தா என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா. விசுவாசத்தில் கரையேற முடியாது. அல்லேலூயா. கவனமா இருங்க. ரைட்டு, பாருங்களேன். யோவான் திருப்பி கொள்ளுங்க. யோவான் 21:14 படிக்க வேண்டாம். யோவான் 21:14. இயேசு மரித்தோலிருந்து எழுந்த பின்பு, எப்படி? 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார் இல்லையா? எழும்பினதுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தார். யாருக்கு? முதல்ல ஒரு பொம்பளைங்களுக்கு, அப்படிலாம் நிறைய பேர் காட்சி கொடுத்தார். சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்ப சீசர்கள் இந்த தருணம் 3வது வாட்டி அவர் என்ன செய்யறாரு? காட்சி கொடுக்கிற நேரம். சரியா? காட்சி கொடுக்கும்போது பாருங்க, அப்பொழுது இயேசு மரித்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அளித்த தரிசனங்களில் 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, கவனமா கவனிங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. எப்படி? நம்மால எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு சீமோன், இவன் பேதுரு அப்ப எப்படி இருந்திருப்பான்? கூட்டமாவது. ஏன்னா இவன் நம்பினவனும் கேட்டான், எல்லாவனும் கேட்டானுங்க, அங்கங்கே இருக்கானு. இப்ப எப்படி இருந்திருப்பானு? முன்னாடி சேர்ந்து இருந்திருப்பானு, இப்ப அங்கங்கே இருப்பான். பேதுரு ஒரு மூலையில போய் ஆண்டவர் எப்படி இருக்காரு? நல்லா சிரிச்சிட்டு இருந்திருப்பார். அப்படிதானே? எப்படி? சீமோனே, இல்ல சீமோனுக மோனே பேதுரு. எப்படி எப்படி டேய், இல்ல சீமோனுக மேனே பேதுரு உள்ளே நையா. எப்படி சொல்லிருப்பான்? உள்ளே நையான் இருப்பான். உள்ளே அப்படிதான் சொன்னான். பாருங்க, சீமோன் பேதுரு இருக்கு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் எப்படி? என் நம்மாலும் முதல்ல ஆண்டவர் பயங்கரமான ஆளுங்க.
இவன் ஏற்கனவே கூட்டம் சேர்த்து வச்சிருக்கான்ல, அந்த கூட்டத்தை இவர் அடுத்து தனியாக பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டு கேட்குறாரு, எப்பா இங்கே இருக்கிற எல்லாம் எத்தனை சீஷர்கள் இருந்திருப்பானுங்க, பெண் சீஷர்கள் எல்லாம் உண்டு, எல்லாரையும் பார்த்து இவங்க எல்லாரோட நீ என்ன நேசிக்கிறியா? இது ஒவ்வொரு கொழுப்பு கேட்டு கொழுப்பான கேள்வி, அப்படித்தானே? முதல்ல அவன் எப்படி சொன்னான்? யாரு யாரு மறுதல் நான் அல்லேலூயா அப்படி சொன்ன இவர் நேர பேக்லோட் வராரு. எப்படி? ஆண்டவர் கரெக்டாக வருவார் பாருங்க. சீமோனே, இவர்களிலும் இவங்க எல்லாம் ஏன்னா சீசர்கள் தான் இருக்காங்க, இவர்கள் எல்லாரும் அதிகமாக நீ என்ன அன்பா இருக்கிறியா என்றார். அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே. ஆனால் முன்னாடி எப்படி சொல்லியிருப்பான், வேற மாதிரி சொல்லிப்பான். ஆனால் இப்போ அவன் உண்மைதான் சொல்கிறான். அவன், ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எப்படி? இப்போதான் என்ன சொல்லியா? நான் போச்சு. எப்படி போச்சு? நான் நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் ஓட்டும். இங்க இப்பதான் அவனுக்கு என்னது? அதை நீர் அறிவீர். ஏன்னா இவனை பத்தி மொட்டா எல்லாத்தையும் அவருக்கு எல்லாம் அக்கு வேற ஆணி வேறு அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றான், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அடுத்த ரவுண்டு நம்மளால சும்மா விடல, ஒரு கையெழுத்துல விட மாட்டார். அடுத்து பாருங்க, திரும்ப அடுத்த போடுப்பா. இரண்டாம் தரம் பதவி ஏற்ற பிறகு திரும்பவுமா இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. திரும்பவும் எப்படி இருக்கும்? பக்கு பக்குன்னு இருக்கும் இல்லையா? இந்த பதவி ஏற்பு விழாய்க்கு முத்துவேல் கருணாநிதி சரி, அவரு 4-5 வாட்டி எல்லாம் ஏறி இருக்காரு, அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. திரும்ப யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். திரும்ப அடுத்து போடு. நம்ம ஆளு 2 வாட்டி இல்லை, ஏன்னா இவன் 3 வாட்டி மறந்தளிச்சான் இல்லையா? அப்ப 3 வாட்டி செக்கப், 3வது செக்கப். ஏன்னா பொறுப்பு கொடுத்தாச்சு. ஏன்னா நான் சொல்றேங்க, நான் உன்னை குறித்து செய்ய நினைத்த காரியத்தை உன்னை கைவிட மாட்டார் நம்மளை. ஆனா என்ன பண்ணுவார்னா, பார்த்துட்டே இருப்பாரு, நீ என்ன விட்டுட்டு ஹீரோ ஆகிறியான்னு பார்ப்பாரு. 3ஆம் தரம் அவனை நோக்கி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற மாதிரி பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இங்க ஒரு மேட்டரே இருக்கு பாருங்க. என்னை நேசிக்கிறாய் என்ற ஒரு 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் இவனுக்கு கொஞ்சம் டவுட் கொடுத்தது. ஒருவேளை திரும்ப ஆப்பு கிப்பி ஏதாவது வச்சு சொறி விட்டுறா. ஏற்கனவே கோழியிலையும் கோழிக வாயில ஆப்ப சொறி விட்டாரு, இப்ப வேற என்ன ஆப்புன்னு தெரியலன்னு சொல்லி மைல்டு அவனுக்கு டவுட் மைல்டா இல்ல, ஹெவியாவே வந்துருச்சு பாருங்க. 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு, ஆமா ஆண்டவரே இருப்பான். எப்படி? ஆமாங்க, கொஞ்சம் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு நான் அன்பு கூறாம கூட போக வேண்டியது இருக்கும். எப்படி? இன்னைக்கு நான் அன்பு கூறுறேன் உண்மைதான், நாளைக்கு எனக்கு பெருசா வரும், பிஷப்பே பிஷப்பே பாஸ்டர் அப்படி உயர்த்தும் போது, அதனால அவன் சொல்றான், அவன் இன்னி சாவலு கூவணும்னாலும் இனி எப்ப கூவுதுன்னு கூட உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி கூவினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதனால எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இயேசு. மறுபடியும் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்ப. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு தான் இல்லைங்க, பிசாசு தான் சோதிப்பான். எப்படி? ஆண்டவர் சோதிப்பாரு. தம்பி, பிசாசு கண்ணியை இப்படி வச்சிருக்கலாம். எப்படிங்க? இப்ப பாருங்களேன், இது லிப்ரானுக்கு சத்ரு வச்சிருக்கிற கண்ணி. உள்ள பாப்பா. இப்போ இந்த கண்ணியில மாட்டவும் முடியும், கண்ணி இருக்கும்,
கண்ணி இருக்க முடியாதபடிக்கு இவனை வெளியே கொண்டு வர முடியும். சேவல் கூவும், ஆனா இவன் மறுதலிக்காம பாதுகாக்கவும் முடியும் ஆண்டவருக்கு. ஆனா சேவல் கூனோன்னு என்ன செய்யணும்? உள்ள போய் பிசாசு வச்சிருக்கிறதுல கண்ணி. நான் சொல்றேன், ஆண்டவர் வச்சிருக்கிறதா பெரிய கண்ணி. உன்னை காப்பாத்தணும்னா நீ கடல்ல குதிச்சாலும் அங்க மீனை வச்சிருக்கிறார். நீ நினைப்ப மீன் கிடைச்சாங்க சாவுவோம், ஆசிட்டு குடிச்சு சாவுவோம். ஆசிட்டு நீ என்ன செய்வ? செத்தாச்சு சாகலியான்னு கேட்ப. ஏன்னா நீ குடிச்சது வெறும் டிஸ்டிலரி வாட்டரா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதாங்க. இந்த உலகத்தின் பொறியில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த பொறிய தேவன் நினைக்காம இருக்க ஒரு சத்துருக்கும் முடியாது. அல்லேலூயா. அழகா சொன்னான், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு அறிவீரு. இல்லையே, இவன் நாளைக்கு இருக்கிற மேட்டர் அடுத்து வர கண்ணிகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லி அடுத்து கேட்கிறாரு. மூன்றாம் தரம், டே ஜீமோனே, ஜீமோனுக்கு பய பேதுருவே, மறுபடியும் என்ன நேசிக்கிறாயா? அவன் துக்கப்பட்டான். உனக்கு எல்லாம் தெரியும், சேவலுக்கு கூவதும் தெரியும், பிடகோழி கூட நாளைக்கு கூவினாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான் அவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்ணில மாற்றுறதுக்கு பிரச்சனை என்ன? நம்ம தான். சத்துருடைய கண்ணில மாற்றுறது நம்ம தான். ஆண்டவர் உன்னை விடுதலைக்கு கொண்டு வந்துருவாரு. நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே கண்ணிக்குள் இருக்கின்றேன், அந்தபடியிலே நான் கொஞ்சம் அல்லேலூயா. நியாயமா ஜபிப்பாங்க நம்ம ஆளுங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு தவறும் செய்யாத மாதிரி. செஞ்சதெல்லாம் நீ தான். ஒருத்தன் தன்னைத்தான் தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படும், தன்னை தாழ்த்துறவன் தான் என்ன செய்வான்? உயர்த்தப்படும். நான் சொல்றேங்க, தேவன் இல்லாம நம்ம உயர்த்தப்பட முடியாதுங்க. சத்துரு கண்ணி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா தேவனை தெரியாம தேவனுடைய பிள்ளைகளுடைய கழுத்துல சத்ருவால கண்ணியை இருக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப எது நம்மள பிரச்சனை பண்ணுது? உன் குணமே அந்த பிரச்சனை. எப்படி? ஆப்பு யாரு? நம்ம தான் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தவானே. ஹல்லேலூயா. ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 13 எடுங்க. யோவான் 13, யோவான் 13 14 15 வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஹலோ, 14 போடு பாருங்க. ஆண்டவரும் போதகரும் இயேசு பிரசங்கிக்கிறார் பாருங்க. நானே உங்கள் கால்களை. ஏன்னா அவர் பெரியவருங்க. தன்னைத்தான் தாழ்த்தினார், மனுஷ ரூபம் எடுத்தார் பாருங்க. ஒரு தேவன் சகலவற்றை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் மனுஷ ரூபம் எடுத்தார். எடுத்து எல்லாருக்கும் காலையும் கழுவினாருங்க. நான் எல்லாருக்கும் காலம், நம்ம ஆளுங்க காலை கழுவி சும்மா தொடச்சி முத்தம் கொடுக்கறது இல்லை. காலை கழுவுறதுன்னா என்னது? ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணா அவனை மன்னிக்கணும், அதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான்னா அவனை மன்னிச்சுக்கோ. நீ எவ்வளவு அவனை மன்னிக்கிறியோ அவ்வளவு உனக்கு மன்னிக்கப்படுது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் காலை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் காமிச்சிருக்கிறேன். எத்தனை மாதிரியை காமிச்சிருக்கிறார்? விபச்சாரியை மன்னிச்சாரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்த யாரங்க அவர் சும்மா விட்டாரு? யார் சும்மா விட்டாரு?
எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? சர்ச்சுக்கு வந்தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவங்கள சும்மா விட்டாரா? நல்ல நல்ல உணவு கொடுத்து விட்டாரா? முடியலையா? நம்ம ஆளுநர் கடைசியில் என்ன கிட்டுச்சு? எத்தனை கூட்டு பாயாசம், 3 4 போட்டுருவேன். ஆத்துமா எந்த அளவுக்கு மீட்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு நீ கழுவப்பட்ட, எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட, எந்த அளவுக்கு அவருடைய சாயலை நீ தரித்து கொண்டாய், அதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. நீ அவர் அங்க பேசுறவர், நான் இருக்கிறேன். உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் எத்தனை மணி நேரம் நிற்பேன்? 8:30 நிற்கிறேன், 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, குறையாம 1:30 ஆகுதா? நான் இங்கேருந்து 5 மணி நேரம் ஆச்சா? அடுத்து போய் 10 நிமிஷம் சாப்பிட உட்காந்துருப்பேன். சரியா? அதுக்கடுத்து எங்கே நிற்பேன்? இங்கே மியூசிக் கிளாஸில் ரவுண்ட் அடிச்சுட்டே நிற்பேன். சரியா? அடுத்து கொயர் ரவுண்டுன்னா எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்கும் ஆகும் சம்டைம்ஸ். அப்போ இத்தனை மணி நேரம் நிற்கிறேன்னா குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஓடுதா? யார் பலப்படுத்துறா? ஆனால் 1 மணி நேரம் நமக்கு என்ன செய்ய முடியல? என்ன பிரச்சனையா இருக்கும்? நீ ஒன்ன நேசிக்கிற மாதிரி அவரை நேசிக்கல. வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்கலன்னா போய் கேளுங்க, இதை பேசியிருப்பேன். அழைக்கப்பட்ட எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. நீதிமான் ஆக்கப்படுறேன்னா அவரை விசுவாசிக்க, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அன்பு கூறுறதுன்னா என்ன? அவருடைய வார்த்தைய உள்ள வைக்க. எங்க வைக்கணும்? சொரிஞ்ச எண்ணெய் உள்ள இருந்து வெளியே வரும், இருக்கிறதும் வெளியே போகும். ஆத்மாவை ஒருங்கிணைத்து ஆவியில அப்படியே நின்று எத்தனை மணிக்கூர் ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுட்டே இருப்பேன். உன் வார்த்தை எனக்கு ஜீவன், உம்முடைய வார்த்தை எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு நன்மையை கொண்டு வருது. கரெக்டா நீ இருந்தேனா நீ உனக்கு நேரம் போறதே தெரியாது. தெரியாதானே? ஹல்லேலூயா. உண்மைதானே? அப்ப அது இல்லைன்னா என்ன செய்யணும்? முதல்ல அதை வாங்கணும். ஹல்லேலூயா. முதல்ல இதை வாங்கணுங்க. நீ மற்றதெல்லாம் வாங்குறதில்ல. முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள். சீக். அப்பொழுது இப்ப எல்லாம் கிடைக்குமா? நீ தேடுறது, ஓடி போய் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறது. 1 மணி நேரம் எனக்கு பேங்க்ல போய் என்னன்னா ஒரு செக்கை கொடுத்துட்டு கலெக்ஷனுக்கு 4 மணிக்கு உட்காருவாங்க. கொஞ்சம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேற இல்லை பாருங்க, அங்கே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படித்தானா? அல்லேலூயா. நானே கேட்குறேன், என்ன செக்? ஏய், அசிஸ்டன்ட் மேனேஜர் வரலையா? எனக்கு செக் இப்போ ரிலீஸ் ஆகணும் இயேசுவின் நாமத்தில். ஐ ஹாவ் த அத்தாரிட்டி. என் செக்கை இப்போ ரிலீஸ் பண்ணி விடுறியா இல்லையா? கேட்டிருக்கணும். நான் என்ன போய் எப்படி அப்போ தான் எனக்கு இங்கிலீஷே வரும். எப்படி? கெட்ட வார்த்தை இல்லை, கோவப்பட்டால் நல்ல இங்கிலீஷ் வருங்க. கோவப்பட்டதுக்கு அந்த கெட்ட வார்த்தை இல்லை, கோவப்பட்டால் நல்ல இங்கிலீஷில் பேசுவேன். எங்கேருந்து இங்கிலீஷ் ஷார்ப்பாக வருதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அல்லாத வராது. திக் திக் துக் 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 ஏ ஏ ஏ ஃபார் ஆப்பிள் இப்படி வரும். ஹல்லேலூயா. கோவப்பட்ட வாயில் இங்கிலீஷ் தான் வரும். ஹல்லேலூயா. டம் ஹூ ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம அப்படி தான் இருக்கணும். பாருங்க, அவரே கால கழுவி இருக்காருன்னா நீங்க என்ன செய்யணும்? எல்லாரையும் மன்னிக்கணும். கால கழுவுறதுனா சும்மா கால கழுவிட்டு டவல் போட்டு தொடச்சிட்டு 3 முத்துறது இல்லை. எப்படி? மன்னிக்கணும். அவனுக்கு காலில் விழுந்து தாங்கணும். அவனை, எப்பா நீ தப்பு பண்ண ஒன்றும் இல்லடா. என்ன உங்க பிள்ளை நீங்க மன்னிப்பீங்களா? அது எப்படி வருதுன்னு தெரியல, மன்னிச்சியம் எங்கண்டு வந்தது. அப்ப மற்றவங்களெல்லாம் அதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க. தப்பு தான். சிலதெல்லாம் நமக்கு ஓங்காலம் வரும், சில இல்லையா? அப்படி ஓங்காலம், அது அப்படி தமிழ் வார்த்தை தானா இல்லையா? சிலவங்க ஒமிட்டிங் பண்ணுற மாதிரியே இருக்கும் சிலவங்களை ஆட்டிடியூட் பார்த்தா. ஆனால் கிறிஸ்துவை முன்னிட்டு
நம்ம நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உனக்கு அவளை அல்லது அவனை ஏதோ ஒரு காரியத்துல பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கமா தோணுது. ஆனா நீ இன்னொரு கோணத்துல ஏதோ ஒரு ஆளுடைய கண்ணுக்கு அசிங்கமா இருக்கிற. நான் சொல்லட்டுமா, கர்த்தருக்கு முன்பதாக நீ நிர்வாணமா இருக்கிறாய். உன்னுடைய ஒழுங்கினங்களையும் உன்னுடைய கேடுகளையும் உன்னுடைய குறைவுகளை மன்னித்து உன்னை ஆசீர்வதித்து அவர் வைத்திருக்கிறாரா, நீ ஏன் மற்றவங்களை ஆசீர்வதிக்க கடமைப்படல? நீ கடமைப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. மன்னிக்கணுங்க. சிலதெல்லாம் முடியாது, உண்மைதான். எப்படி? கஷ்டம்தான், சிலதெல்லாம் முடியாது நமக்கு. ஆனா கிறிஸ்துவை முன்னிட்டு கிறிஸ்துவை நோக்கி பாருங்களேன். ஆமல்ல, நான் எப்படி இருந்தேன், என்னையே அவர் மன்னிச்சிருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும்? உடனே அவரை நோக்கி பார்க்கணுங்க. அவர் உங்களுக்கு பலத்தை தருவார், நேசிக்கிற பலத்தை தருவார், மன்னிக்கிற பலத்தை தருவார். உண்மைதான். நீங்கள் ஏமாந்தீங்க, உண்மைதான். நீங்கள் ரொம்ப அவங்களால கஷ்டப்பட்டீங்க, உண்மைதான். உங்களுக்கு விரோதமாக ரொம்ப மோசமாக அவங்க செஞ்சது உண்மைதான். நேரம் மூஞ்சிக்கு நேரம் மந்திரவாதம் பண்ணாங்கன்னு சரிதான், அப்படி செஞ்சிருப்பாங்க. நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சோதரா சோதரா அப்படிதான் சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்க அறியாமையில செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ரைட்டு. ரோமர் 15 ஒன்றுடுங்க. பாருங்களேன். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நீங்க ஸ்ட்ராங் தான், உண்மையில நீங்க பொய் பேசாத இருக்கிறீங்க, அல்லது நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா, எதுக்கு நீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? நம்ம கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, எப்படியாவது என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும், இந்த பிசாசு பிடிச்சவளோ இல்லை போகக்கூடாது, அசுத்தர்களோட துன்மாக்களுடைய ஆலோசனை கேட்க ஆவியோட வழியில் இல்லாமலும் பிரேசங்களும் ஓடிடணும். பார்த்துருக்கீங்களா? சிலரை சிரிக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சிரித்தால் பாவம், அசுத்தம், அசுத்த உடலுள்ளவள். அடிச்சு கொடுக்கணும். எப்படி? வாயிலோடி கையிட்டு குடலை பிடிங்கிடணும். டேய், என்னத்தையே பேசிட்டு என்னத்தையே பேசுறேன், அல்லேலூயா. அப்படி கோவம் வருமா இல்லையா? எனக்கு இவங்களை பார்த்தா தான் கோவம் வரும், பாவியலை பார்த்தா கோவம் வராது, அவங்கள போய் கட்டி பிடிச்சிருவேன். ஆனா அந்த நீதிமான் சொல்லிட்டு சீனை போட்டிருக்க குடலை உருவணும் தோணும் எனக்கு. உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பாருங்களேன், உன்னை எதுக்கு தேவன் ரட்சித்தார், உன்னை எதுக்கு பரிசுத்தப்படுத்தினார்? அவருக்காக. பலவீனம் உள்ளவர்களை உன்னை எதுல இருந்து பலப்படுத்தினாரோ அதே மாதிரி பலவீனர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தூக்கி விடுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளவு, உங்களுக்கு தெரியுமா, என்னை எவ்வளோ பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கஷ்டமா இருக்கும். நான் அதுக்கு சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே பட்டுக்க மாட்டேன். ஆனால் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, தேவையில்லாதது பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் நான் அறிவேன், எனக்கு கஷ்டமா, எனக்கு நானே இப்படி பார்ப்பேன். எப்படி? ஆமாங்க, இப்படி பார்ப்பேன் நான். ஆனால் என்ன செய்யணும் நம்ம? we forgive. என்ன அவர் மன்னிச்சிருக்கிறார்ல, அவரே என்ன மன்னிச்சிருக்கோங்க, இவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நான் ஏன் மன்னிக்காம இருக்கணும்? we forgive. நம்ம அவங்கள மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை அதுக்கு தானே பலப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஏன் பலனை தந்திருக்கார்? நமக்கு ஏன் ரட்சிப்பை தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவருக்காக. அவருடைய சாயலை, ரூபத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். அது வெளிப்படணுமா இல்லையா? ஹல்லேலூயா. ரைட்டா? அப்படியே திருப்புங்க. 3வது வசனம், கலாத்தியர் 3:6 போடுங்க. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சிப்படைஞ்சோன்னு உங்களுக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்தப்படுறீங்க இல்லையா? உங்களுக்கு நித்திய ஜீவனை தர்றாது, அப்படிதானே? நீங்க பரலோகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளா தகுதியை பெற்றுக்கீங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாறிட்டீங்க. இப்போ இது நீங்க ஏதாவது கொடுத்தா கிடைச்சிச்சு, இலவசமாய் பெற்றீர்கள். நீங்க ஒண்ணு இல்லாமலே என்ன செஞ்சிட்டீங்க, இதை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்க கூடாது. சிரித்த முகத்தோட அல்லேலூயா. எப்போதுமே அவரை பிரதிபலிங்க.
உங்களை குற்றவாளியா சொல்லியிருப்பாங்க, உங்களை குற்றவாளியா தீர்த்திருப்பாங்க. சில வேளை மன்னிங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. யார் நிமித்தம்? தேவனுடைய நாமத்து நிமித்தம் அவங்களை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் நீதி வெளிப்படும் போது அவங்களுக்கு வேதனை வரும், கஷ்டப்படுவாங்க. நான் நினைப்பேன் அன்னைக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க ஒன்றுமில்லாத இருந்த நல்ல நம்மளை ஒரு பொருட்டண்டு என்ன தன்னைத்தானே வஞ்சிக்கிறோம், நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். உள்ள இறங்குதா இல்லையா? வஞ்சிக்கிறோம் நம்மளே வஞ்சிக்கிறதுக்கு யாரு? நமக்கு பிரச்சனையே யாரு? நாம தான். பிரச்சனையே எல்லாம் என்னால வந்தது. அவர் என்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடியும். அவர் செய்யலைன்னா, அவர் நம்மகிட்ட இல்லைன்னா ரோட்ல சாய்ந்த தவளை போல் காணப்படுவோம். அல்லேலூயா. புரிஞ்சுக்க புரியாதவே ரோட்டில் தவளை போய் பார்த்துக்கோ. அல்லேலூயா. தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்களேன், திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:3-7 வரைக்கும் பாருங்க. ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமையினால் அது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை கூட தங்களில் மேன்மை உள்ளவர்களாய் எண்ண கடவீர்கள். பாருங்களேன், யார மேன்மையா எண்ணணுமா? சுயம். வாதனா சுயமா? சுயம். பாருங்க, சுயத்துல நான் செல்ஃபிஷ். பாருங்க, வாதனா சுய பெருமை. பாருங்க, சுய பெருமையினால என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களை ஏளனமா பேசக்கூடாது, ஏளனமா பார்க்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது. என்ன? அவங்கள மெச்சி பேசணுமா? எப்படி? சிஸ்டர், பிரதர், சிலர்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்காதவங்கள நீங்க பார்த்து என்ன செய்யணும்? ரொம்ப அன்பு. இவர் சிலவங்க எல்லாம் நான் எல்லாம் பார்ப்பேன், முன்னாடி நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க, எப்போவுமே அன்பா இருப்பான். நான் நேற்றுக்கு நினைச்சேன், என்ன ஒரு ஆள் சொல்லிச்சு, நல்ல கேரிங். நானும் கேரிங்கா? அப்போதான் நான் நினச்சேன், நேற்றுக்கு சாயங்காலம் நினச்சிட்டு இருக்கேன், என்ன ஒரு ஆள் சொல்லும், நல்ல கேரிங், நல்ல பையன். உண்மையிலே எனக்கு பொறுமையே கிடையாது. எப்படி? பொறுமையே இல்லாத என்ன பார்த்து கேரிங்கன்னா எங்க? பொறுமையாக இருக்கவங்க தான் கேர் பண்ணுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் அம்மாமாருங்க எப்படி இருக்காங்க? பொறுமையாக இருக்கிறாங்க, அதனால தான் கேர் பண்ண முடியுது. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க ரொம்ப கஷ்டம். பொறுமையாக இருந்தால் தான் அவங்கள கேர் பண்ண முடியும். பாருங்க, எனக்கு பொறுமையே இல்லை. ஆனால் யாராவது சொல்லிட்டாங்க, இவர் வல்லவர், தீரர், சூரர்னு சொன்னால் தயவு செய்ய என்ன செய்யாங்க? அப்படியே நீங்கள் இருந்தாலும் என்ன செய்யாதுங்க? அதை ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. மற்றவர்களை உயர்த்துங்கள். மற்றவங்களை என்ன செய்யுங்க? சீஸ் லவுட். அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் சொன்னாங்கன்னா எப்படி? ஒரு ஆளை பற்றி வைலட்டு அப்படி சொல்லிட்டா பார்த்துக்கோ, உடனே அது வரைக்கும் வைலட்டு நல்லா தெரியணும். அவன் அந்த பச்சை சாரி உடுத்தம்ப ஒரு சைஸாக தான் இருந்தா மைண்டு எப்படி சொல்லும்? பச்சை சாரி உடுக்கம்ப மற்ற நல்லா இருந்தாலும் அந்த பச்சை சாரி உடிச்சது அண்ணாக்கு தான் அவளுக்கு மூஞ்சி ஒரு சைஸாக இருந்தது. அப்போ தான் தெரியுது ஆளு கொஞ்சம் சைஸ் தான் போனோம். இது கேடும் திருக்குமுள்ள இருதேங்க. வைலட்டை பற்றி ஒரு ஆள் தப்பாக சொல்லுதா? இல்லையா, அவங்க நல்ல சிஸ்டராச்சே, ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களே. நல்ல கேரிங். சிங்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஓ விழுந்து கவனிப்பாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். பச்சை போட்டாலும் பச்சையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. யாரை பற்றி எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம மனுஷன் ஒருவேளை நம்ம ரூட் அங்கே போவோம். அந்த இது ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ. ஹல்லேலூயா. மனத்தாழ்மையாந்து ஒருவர் தங்களில் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவுள். அடுத்த வசனம் போடுங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்கட்டும். எப்படி? பிறருக்கானவங்க கேளுங்க. சாப்பிட்டாலும் நல்லா இருந்துச்சுதா, சாப்பிட்ட பிறகு நல்லா இருந்துச்சுதா, பிடிச்சதா, கேளுங்க. இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? உப்பு குறவு, அது குறவு, வா சோறு தந்தாங்க, ரொம்ப சந்தோஷங்க, நிறைவா இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ, பச்சை சோறு தந்தாங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இல்லையா? முடியலைன்னாலும் என்ன செய்யறது? ரெண்டை ஏற்றி விட்டு
நம்ம வீங்கினாலும் பரவாயில்ல, அவங்க இருதயம் வீங்கிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யுங்க, பிறர்காரம் நோக்குங்க, பிறரை கனப்படுத்துங்க. நம்ம தவறுறோம், எல்லாரும் எல்லாத்துலயும் இல்லை, ஏதோ ஒண்ணுல நம்ம குறைவா இருப்போங்க, அதை மாத்துங்க, பிறருக்கு அதை யோசிங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களில், அவர்கிட்ட என்ன சிந்தை இருக்குது? கையும் களவுமா விபச்சாரிய பிடிச்சிட்டு வந்தாலும் அவள் அந்த கேஸ்ல இருந்து தப்பி வைக்க பண்ணுகிற அந்த தயவு, அந்த கிருபை அவர்கிட்ட இருக்குது. உன் கையில கையும் களவுமா எவிடன்ஸ் சொல்லுவாங்க, அவன் நல்லவன்ப்பா, அவன் நல்லவப்பா, அவன் நல்ல பிள்ளை தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை எல்லாம் விசாரிப்பாங்க, அப்படி தானே? உனக்கு அது இணைப்பு தேவன் திட்டமிட்டிருக்காருன்னா அதான் ரைட்டு, அதுதான் ரெபேக்காள். ஹல்லேலூயா. அவள் கோடா கோடியா உனக்கு கொண்டு வருவா. வரதட்சணையா கொன்னே போட்டுருவேன், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவா ரெபேக்காள மாதிரி. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அவர் தேவனுங்க, அவர் இங்க சுற்றுவேன். ஒரு இடத்துல யோவான் சொல்றான் பாருங்க, இவனை எரிச்சங்க தள்ளுவான். எப்படி தள்ளி இருக்கலாம்ல, அவர் சுக்குன்னு பார்த்தானா எலியா அவர்கிட்ட இருந்த ஆவியா இருந்தது. எலியாவிலும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. மோசையிலும் பெரியவர் அவர், ஆபிரகாமிலும் பெரியவர் அவர். அவர் என்ன வேணா செஞ்சிருக்கலாம், அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் அவருடைய கையில் இருந்தது. அவர் என்ன வேணா செஞ்சிருக்கலாங்க, ஆனா அவர் செய்யலைங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அடுத்து போடு, தம்மை தாமே வெறுமையாக்கி, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தாருங்க நமக்காக. மனுஷன் ஒரு மனுஷனால என்னது அடிமைன்னு அர்த்தம் பாத்தீங்களா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானா. நீங்கள் நானும் மனுஷ சாயலா தேவ சாயலா? அப்படி ஆன்சரை சொன்னனால சொன்னீங்களோ. நம்ம எல்லாம் தேவ சாயலுங்க. நம்ம எல்லாம் இழந்து போனோம். ஒரு வாட்டி மனுஷ சாயலோட இருந்திருப்போம், ஆனா எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்க தேவ சாயலை தரித்து கொண்டுட்டீங்க. ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் தேவனுங்க. நீங்க ஒரு ஆளை சபிச்சா சபிக்கப்படுங்க, நீங்க மனுஷனா இருந்து சபிச்சா, ஆனா நீங்க ஒரு ஆளை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிக்கப்படுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் வரக்கூடாது, தித்திப்பும் கசப்பும் ஒரே. வசனத்தை உட்கார்ந்து படிக்கல, அடிதான். ஹல்லேலூயா. ஒரே வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் ஆசீர்வாதம் வரக்கூடாதுங்க. ஆனா இதுக்குதான் இங்க பிரச்சனையே. இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் இதுக்குதான் யுத்தமே நடக்கும். ஆனா கிறிஸ்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அந்த சாயலை மறுபடி அவருடைய வார்த்தை கேட்டு நீங்க தரித்துக்கொள்ள நீங்க அந்த ரூபத்தை என்ன செய்றீங்க, அவருடைய சாயலை தரித்துக்கொண்டு அந்த ரூபத்தின்படி நீங்க மாறுறீங்க. ஆதல் 8 போடுங்க, 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதா ஏன் அவருக்கு இதை கொடுத்தாரு? தன்னை தாழ்த்தினால அவரை உயர்த்தி கனப்படுத்தினாராம். நான் சொல்றேங்க, சிலர் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, சிலர் நம்மளை தேவையில்லாம பேசுவாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு முன்னாடி தாழ்ந்து, ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா அவங்க நம்மளை பண்ணா நீங்க தாழ்ந்துங்கன்னா ஒரு நாள் தாழ்ந்ததுனால தேவன் உங்களை அதுக்குன்னு ஸ்பெஷலா உயர்த்துவார். உங்களை வேணும்னே குற்றவாளி ஆக்குனாங்கல்ல, நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க அந்த தப்பை சரிங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்களா, ஓகே கர்த்தர் உங்களை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ அதனால் தேவன் கனப்படுவாருங்க, தேவன் மகிமைப்படுவாருங்க, தேவன் அதனாலதான் மகிமை படுவாராம் பாருங்க. ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். 4வது வசனம் எடுங்க, கலாத்தியர் 4:6-4 பாருங்க. அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கூடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னை பார்க்கும் போதே மேன்மா பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். என்ன செய்யணும்? ஏன் சுயத்தை நான் சோதித்து பார்க்கணும். நான் சொல்றேன், இங்க பலவீனமா
நீங்கள் எல்லாரும் நல்ல பலத்தோடு இருக்கிறீங்க. எல்லார்ட்டையும் பலவீனம் இருக்குதா இல்லையா? அப்போ பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், நானும் பலவீனங்க. அப்படி சொல்லப்படாது. எப்படி சொல்லணும்? என்னை பலப்படுத்தின கிறிஸ்து உங்களையும் பலப்படுத்துவார். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். கர்த்தரே உங்கள் பலனாய் மாறுவார். உங்களை மறுபடியும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. அவனவன் தன் பாரத்தையே சுமப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட பாரமே என்ன தெரியுமா? நான் ரோஸ்லெட்டை சுமக்கணும், நான் வைலட்டை சுமக்கணும், நான் ஜிங்கில் சுமக்கணும், நான் ஐயாவை சுமக்கணும், எல்லாரையும் நான் சுமக்கணுங்க. இன்னொரு ஆளோட பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கணுமே தவிர ஏன் பிரச்சனை அப்பம் பிரச்சனை. விளங்குச்சா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குச்சா? எத்தனை பேர் விளங்குச்சுன்னு தெரியல. ஏன் பிரச்சனையே மற்றவர்களுக்கு உடைய பிரச்சனை தான் ஏன் பிரச்சனை. அப்படின்னா ஏன் பிரச்சனை அப்பனுடைய பிரச்சனையா மாறும். ஹல்லேலூயா. இது எனக்கு சுயம் பாருங்க. சுயம் ஒன்றையும் சம்பாதிக்காது. ஆனால் பிறருக்காக நீ செய்யும் பொழுது தேவன் உன்னை கனப்படுத்த காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. மன்னிங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏதாவது தவறு செய்திருந்தா, ஒரு முகம் கோணல் உண்டாயினால் நான் இன்னைக்கு மன்னிச்சிடுறேங்க. ஏன்னா இயேசு என்னை மன்னிச்சிருக்கிறார். எத்தனையோ தவறுகள் செஞ்ச என்ன அவர் கனப்படுத்தும் போது உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னிடத்தில் ஏதாவது குறைவு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். இனி நமக்குள்ள கிறிஸ்துவே உடன்படிக்கையாக இருக்கட்டும். அவர் நாமத்து நிமித்தம் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறோங்க. உங்கள் பாரத்தை நான் சுமப்பேங்க. இயேசு என் பாரத்தை சுமக்கிறதுனால உங்கள் பாரத்தை சுமக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க. உங்கள் கஷ்டம், உங்கள் வேதனை, உங்கள் குறைவு எதுனாலும் கர்த்தர் சுகமாக்குவார். உங்களை ஜெயத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஜெயத்தை எடுப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தேவன் நிர்ணயித்த உயரத்தை எந்த மனுஷனோ சூழ்ச்சியோ தந்திரமோ மந்திரமோ எதுவும் அதை ஒன்று செய்யாது. கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் யுத்தம் செய்வார். நம்ம அவர் வீட்டு பிள்ளை, நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தில் நம்ம ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாவர் எழுந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை